ஃப்ரெண்ட்ஸ், டே 48 இன்னைக்கு நான் பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீவன அப்டேட், அது போக நம்ம குட்டிகளோட வெயிட் கெயின் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம். நம்மகிட்ட இருந்த உளுந்தூசி பார்த்தீங்கன்னா காலியா போச்சு. அதனால இந்த டைம் பார்த்தீங்கன்னா தோரந்தூசியா வாங்கியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூசி சின்ன பிரச்சனையால ஒரு 10 கிலோ தான் கிடைச்சிச்சு, ரொம்ப கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் மில்ல வந்து அவ்வளோவா கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒரு 10 கிலோ தான் கிடைச்சிருந்துச்சு. சரி, அதனால இது பத்தாது அப்படிங்கிறனால தோரந்தூசியை வாங்கிட்டோம். நம்ம வாங்கியிருக்க தோரந்தூசி பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்தது, அதாவது மக்காச்சோளம் எல்லாமே புண்ணாக்கு எல்லாமே கலந்தது பருத்தி கொட்டை. நார்மலாக நீங்கள் வெளியே போய் கேட்டிங்கன்னா வெறுமனே தோரந்தூசி மட்டும் கிடைக்கும். இதில் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உடையாமல் வரும், அதை நல்லா உடச்சி போட்டுக்கணும். நம்மளே கலந்தோம்னா அந்த மாதிரி உடைக்காது, இதெல்லாம் பிரச்சனை வராது. ஏன்னா அதாவது செரிமான பிரச்சனை வரும், குட்டிகளுக்கு வந்து செரிமான பிரச்சனை வரும், அதனால உடச்சி போட்டுருங்க. அதே மாதிரி என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து வரும், நம்ம போட்டது போக எக்ஸ்ட்ராவே கலந்து வரும். ஆனால் எல்லாமே செகண்ட் குவாலிட்டி தான். நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் இருக்க பருத்தி கொட்டையை பார்த்தீங்களா, நல்லா பெரிய இதாக இருக்குது, எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்கு. ஆனா நம்ம வச்சிருக்க பருத்தி கொட்டை பார்த்தீங்கன்னா நாட்டு பருத்தி கொட்டை. நம்ம யூஸ் பண்ண பருத்தி கொட்டையுமே நாட்டு பருத்தி கொட்டைங்கப்போ உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தீவனத்தை கலக்கிறதும் போன வாட்டி நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, எப்படி கலக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு லேயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபுல்லா நீங்க தோரந்தூசியை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு லேயர் கொஞ்சம் ஒரு 10 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி பிரிச்சு எடுத்துட்டு உளுந்தூசியை போட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கலக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கடைசி போட்டு ஒவ்வொரு லேயரா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லேயரா போட்டு நீங்க மொத்தமா கலக்கிக்கிடும் போது உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். குட்டி எடுக்கிறதும் நல்லா தீவனம் எடுக்கும். ஏன்னா ரெண்டுமே கலந்து கிடக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும் போது தோரந்தூசி சாப்பிடாது. இதே ரெண்டு சேர்ந்து கலந்து இருக்கும்போது அந்த மனத்தோட சேர்த்து ஏன்னா இந்த மாதிரி தீவனம் மாற்றும் போது சில குட்டிகள் எடுக்காது. நம்ம இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணும்போது நல்லா சாப்பிட செஞ்சுது எங்களுக்கும். நம்ம உளுந்தூசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 2.5 மாதம் யூஸ் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட 3 மாதம் போட்டுக்கோங்க. 3 மாதத்துல நம்மளோட குட்டிகளோட வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15 கிலோ இருந்தது. 3 மாதத்துக்கு முன்னாடி 15 கிலோ, இப்போ பார்த்தீங்கன்னா 25 கிலோ இருக்குது. கிட்டத்தட்ட 10 கிலோ டிஃபரன்ஸ் இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி 15 கிலோ இருந்தது, இப்போ 25 கிலோ லெவலில் ஏறி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த தீவனத்தை இப்போ வந்து கொஞ்சம் அளவு கூட்டும். 1 கப்புங்கிறது 1.5 கப்பை கூட்டி நம்ம இந்த தீவனத்தில் எவ்வளோ வெயிட் கெயின் ஆகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.